ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்எம்சி வெப்சைட்டில் வந்து இப்போ நியூ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எம்பிபிஎஸ். இயர்ஸ் ஆஃப் ட்ரீம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 950 சீட்ஸ் இன் தமிழ்நாடு மட்டும். ஆல் ஓவர் இந்தியா 2400 சீட்ஸ். அது கவர்மெண்ட் சீட் எவ்வளோ, ப்ரைவேட் சீட் எவ்வளோ, யூனிவர்சிட்டி எவ்வளோ, தமிழ்நாட்டில் என்ன சேஞ்ச் ஆகுது, 7.5% என்ன அட்வான்டேஜ், 92.5 என்ன அட்வான்டேஜ், ஃபுல் அனலைஸ் பண்ணலாம். இந்த புரியாத பிடிஎஃப் இல்லை, புரிகிற மொழியில் நான் சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 800 சீட் போகுது இல்லையா, அது இங்கே எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது, போகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜுக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. மூணுமே ஒரே சிஸ்டம் நினைக்கிறாங்க. அதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பார்க்காதவங்க கவுன்சிலிங் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டில் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட், நம்ம அகாடமி இந்த வருஷம் ரீநீட் எழுதி கிட்டத்தட்ட 600க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட்ஸ், 550க்கு மேலே 7 ஸ்டூடெண்ட்ஸ், 450க்கு மேலே 15 ஸ்டூடெண்ட்ஸ், 350க்கு மேலே 22 ஸ்டூடெண்ட்ஸ், 350 கீழே 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது நீட் 2027க்கு நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூலை 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா. போத் டே ஸ்காலர் அண்டு ஹாஸ்டலர். டேட் நம்ம அனௌன்ஸ் பண்ணல இல்லையா, இப்போ சொல்லிடலாம். ஜூலை 20 ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அப்போலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். சார், இந்த ஜூலை 20 கிளாஸ் நான் ஜாயின் பண்ணட்டுமா சார்? நான் வந்து அந்த எக்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணேன், ஒய் அகாடமி ஜாயின் பண்ணேன், அவங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, பேப்பர் லீக் பண்ணி அவங்க டாப்பர்ஸ் காட்டிடுறாங்க, எங்கள் பசங்க பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நடுத்தருவில் விட்டுறாங்க, உங்கள் அகாடமியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய ஆன்சர் ஜென்யூனாக சொல்கிறோமா, இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறதே 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஜாயினிங் லெவலில் நம்ம வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணால் மினிமம் 10 ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அவங்க போடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். என்னடா ஒரு அகாடமியில் 45 ஃபிசிக்ஸ் கொஸ்டின் ஒரு டாப்பர் சால்வ் பண்ணுறான், அதே கிளாஸில் அவங்க கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வெறும் 5 கொஸ்டின்ஸ் கூட சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ராடத்தனம் தான் நடந்திருக்கு. போன வீடியோவில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சார் அது எந்த அகாடமியில் இந்த மாதிரி பேப்பர் லீக் பண்ணி சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கன்னு. நான் ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த அகாடமியோட பேர் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோமா. 2வது காண்டாக்ட் நம்பர் 7373264210. இது நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸுக்கான அட்மிஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம கிளாஸில் என்ன பண்ணோம், ஃபுல் டே கிளாஸஸ் அண்ட் யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் சார்பில் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூம் தான். அண்ட் வந்து டெஸ்ட்டு தான் ஹெவியாக கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிகிட்டே வருவீங்க. டெஸ்ட் எழுத மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணக்கூடிய நோட்ஸ் தான் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். புரியுதுன்னா, மிஸ்டேக் எவ்வளோ பண்ணுறீங்களாக்கன்னா அதை தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. சரி, நம்ம இங்கே தப்பு பண்ணுறோம், அப்போ அடுத்த டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது. இதுதான் நீட்கான லேர்னிங். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தப்பே பண்ணாமல் டெஸ்ட் எழுதணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீட் மார்க் ஆஸ் யூஷுவல் வராது. 1 year 2 year 3 year 4 year ட்ராப் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் அவங்களுக்கே புரியும் டெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது அண்ட் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ப்ளஸ் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் குறைஞ்சிச்சுன்னா நாங்கள் போய் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். டெஸ்ட் மார்க் குறைஞ்சிச்சுன்னா ஃபேக்கல்ட்டியெல்லாம் கண்டுக்கவே இல்லைண்ணா, அந்த மாதிரி அகாடமியில் இருக்கிறதே வேஸ்ட். இங்கே 95% அகாடமி அப்படி தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வரலைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த டாப்பர்ஸ், ஏ பேட்ச், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி இங்கே கிடையாது. இங்கே 30 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களே, ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவங்க மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அந்த ப்ராமிஸோடு தான் இந்த அகாடமி வருது. ஏன்னா இங்கே நான் தான் எம்டி, நான் தான் ஓனர், போன வழியிலே சொல்லியிருக்கேன். இங்கே ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி நான் தான். அப்போ இங்கே வந்தால் கண்டிப்பாக கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். எனக்கு மேலே யாரும் இல்லை, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே என் கீழே தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பேரண்ட் டேரெக்டாக என்கிட்ட கால் பண்ணி பேச முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜில் நம்ம அகாடமியில் கொடுத்துருக்கேன் at 25,000. பட் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா இது நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கனால நான் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில். பிஃபோர் தட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் வரைக்கும் தான் இந்த ஃபீஸ் கொடுக்க முடியும். பட் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சார் கிளாஸஸ் எங்கே சார் நடக்குது? விநாயகர் மிஷன் டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து ஒரு 2 பஸ் ஸ்டாப் தள்ளி ஆட்டியம்பட்டி, அங்கே ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம டோட்டல் கேம்பஸும் கொடுத்துருக்கோம். வீடியோட எண்டில் அதுக்கான ஒரு சின்ன வீடியோவும் போடுவேன், மறக்காமல் பாருங்கள். சரி, ரைட்டு. இப்போ நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மெயின் வீடியோ ஆர் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதனால் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கவர்மெண்ட் சீட்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5349 சீட்ஸ் இருக்குது ஸ்டில் டேட்டோட. இந்த இவ்வளோ சீட் இருக்குது பார்த்தீங்களாமா, இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் என்எம்சி ரிலீஸ் பண்ணிச்சிங்களா இந்த வெப்சைட்டில், இந்த சீட் மேட்ரிக்ஸில் இங்கே ஒரு காலேஜை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 3 தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. என்னென்ன காலேஜ்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் கூடிய நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 50 சீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திருப்பூரில் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திருவள்ளூரில் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்எம்சி தரப்பில் வந்திருக்கு. இன்னும் கவுன்சிலிங்க்கு ஷுவர் ஆகலை. ஏன்னா கவுன்சிலிங் வரப்போ தான் இது கவுன்சிலிங் இந்த சீட்டு வருதா இல்லை ஜஸ்ட் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற எல்லா கன்ஃபர்மேஷன் வரும். இதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இது இன்க்ரீஸ்னே போடுறாங்க. இந்த வருஷமே இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சான்ஸ் நான் சொல்கிறேன். 85% இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த 150 சீட் ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு லெவல்லேயும் வரும். இது எப்படி சார் வரும்னா, இந்த 150 சீட் இப்போ கவர்மெண்ட் வருது இல்லையா, இதில் 15% ஆல் இண்டியாவுக்கு போயிடும். மீதி இருக்கக்கூடிய 85% ஸ்டேட்டுக்கு வரும். அது ரெண்டாக பிரிஞ்சு 92.5% ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் 7.5% ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரும். அப்போ பெனிஃபிட் ஆல் இண்டியாவிலையும் பெனிஃபிட் ஆகிறாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் பெனிஃபிட் ஆகிறாங்க. இந்த சீட் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப 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 நல்லது. ரொம்ப நாள் கவர்மெண்ட் சீட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சோம், இன்க்ரீஸ் ஆகுது. ஆல் இண்டியா லெவலில் 400 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுமா. ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கன்னா 400 சீட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து இந்தியா லெவலில் கவர்மெண்ட் காலேஜில் 400 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல் இண்டியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கிறோம். அது 40 சீட் நம்மளாக இருந்தாலும் 400 சீட் வந்து இந்தியா லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு ஆல் இண்டியா கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டாப் ஸ்கோர் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் சீட் எடுங்க. சரி, ரைட், ஓகே. அண்ட் வீடியோட நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் வீடியோக்கு பண்ண லைக் வந்து நம்மளோட அந்த லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் ஒரு 20 லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நிறைய ஃப்ரீ கவுன்சிலிங் 10,000 20,000 சொல்லிட்டு இதெல்லாம் கவுன்சிலிங் வீடியோன்னு சொல்லிட்டு பே பண்ணி நம்ம ஒரு கோச்சிங்கில் போய் இதை பே பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை. ஃப்ரீ கவுன்சிலிங்காக நிறைய வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் நிறைய ரீச் ஆகுறப்போ எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கே மோட்டிவேட்டடாக இருக்கும். இது டவுட் இருக்கான்ட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்டில் பார்த்துருந்தோம், சார் 800 சீட்டு போகுதா இல்லை 650 சீட்டு போகுதா, அப்போங்கிறப்போ நம்மளும் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை கொடுத்துட்றோம். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6,800 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் தான். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 6,800 ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம சேனலோட குரோத்துக்காக. ரெண்டாவது என்ன சார் நல்ல நியூஸ்? ஃபஸ்ட் நியூஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க 40 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த குட் நியூஸ். வாட் இஸ் த செகண்ட் ஒன் இஸ், இப்போ நம்ம வந்து செகண்டாக பார்க்குறப்ப வந்து ஒரு நியூ காலேஜுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் கட்டிட்டாங்க, வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ்னு அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. சார் நேம் கொடுத்துருக்காங்களே, இதில் எத்தனை சீட் சார் வரப்போகுது? ஸ்டார்டிங்காக 150 சீட்டோட இந்த வருஷம் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஏபிஎஸ் 150 சீட்டும் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வெப்சைட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜா இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியா, எதுவே நமக்கு தெரியல. 3 டைப் இருக்குதுண்ணா. கவர்மெண்ட் காலேஜ் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவிலையோ, இது கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா ஒன்று இந்த 3க்குள்ளே வரணும். இது 3க்குள்ளே ஏபிஎஸ் வருதா இல்லையான்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம வெயிட் பண்ணணும். இதை பற்றி மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல என்ன சார் இந்த 3 காலேஜுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனா 3 டைப்பில் போயிடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜ். இதுதான் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்குது, ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜஸ். இந்த ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை நடத்துகிறது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, டிகிரி கொடுக்கறது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, கண்ட்ரோல் பண்ணுறது தமிழ்நாடு. கிளியர் இருக்கண்ணா? இன்னொரு கேட்டகரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் கொஞ்சம் குழப்பமாக கொடுத்த அப்ரூவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 காலேஜ் தான் இருக்குது. இதில் ஒரு 4 காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீனிவாசெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 4 காலேஜ் தான் இருக்குது. இந்த 4 காலேஜுமே எக்ஸாம் தான் ஓனாகவே நடத்திக்கலாம்.
ஏன்னா இங்கே பாருங்கள், ப்ரைவேட் ஸ்டேட் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் நடத்தும். கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னாலும் எக்ஸாம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் நடத்தணும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு டிகிரி கொடுக்கணும். தமிழ்நாடு அண்டர் கண்ட்ரோல்டு தான். ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சேம் கவர்மெண்ட் பாடி தான். ஆனால் அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா இவங்க ஓனாக எக்ஸாம் நடத்திக்கலாம் அண்டு வந்து ஓனாக டிகிரி கொடுத்துக்கலாம். ஸ்டில் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே தான் வருவாங்க. விச் மீன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இவங்களை எப்பயுமே வாட்ச் பண்ணும். இப்போ புரியுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த விநாயக மிஷன் நம்ம சேலத்தில் இருக்க பதில் விநாயக மிஷன் ஆகட்டும். இப்போ இந்த நம்பதிலே வந்து இன்னொரு டீம்டு யூனிவர்சிட்டி சீட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இவங்க என்னென்னா எக்ஸாம் ஓனாக நடத்திக்கலாம், டிகிரியும் ஓனாக கொடுத்துக்கலாம், அண்டு வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடியது யாருக்குமே இல்லை. ஃபீஸும் இவங்களே வச்சுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், ஃபீஸும் இவங்களே வச்சுக்கலாம். ஆனால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தரும். இங்கே தான் ஒரு பாயிண்ட் மாறுது. ப்ரைவேட் ஸ்டேட்டுக்கும் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் ஃபீஸ் இவங்க ஓனாக வச்சுக்குவாங்க. ரிப்போர்ட் இவங்க என்எம்சிக்கு பண்ணால் போதும். தமிழ்நாடுக்கு இல்லை, இவங்க எந்த வகையான ரிப்போர்ட்டும் பண்ண தேவையில்லை டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ என்ன கதை நடக்குதுன்னா, ஆரம்பிக்கிறப்பயே இந்த 4 யூனிவர்சிட்டி ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்போ நாமளாம் பாருங்கள், இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி தான். ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி 2 கேட்டகரி தான் இருக்கிற பட்சத்தில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி புதுசாக குதிச்சிருச்சு உள்ளுக்குள்ளே, கதைக்குள்ளே. இது எப்படி இருந்தோ நாங்கள் ஓனாக எக்ஸாம் நடத்துகிறோம், ஓன் டிகிரி கொடுத்துக்குறோம், நாங்கள் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணணும், நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறணும் அப்படிங்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அதுக்கான விஷயங்கள் நடந்துருக்கு. அதனால் ஒரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 800 சீட் இருக்குது. ஒரு 650 சீட்லேருந்து 800 சீட்லேருந்து ஒரு 650 சீட்டு என்னவா மாறப்போகுதுன்னா, நாங்கள் டீம்டாகவே போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இதில் இழப்பு என்ன இருக்குது? எனக்கு புரியல சார். இழப்பு என்ன இருக்குது? ஏன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங் வச்சு இந்த 4 யூனிவர்சிட்டியில் கூட 800 சீட்டையும் பிரித்து 92.5 7.5ன்னு நம்ம பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் வர காலத்தில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறப்போ அவங்க ஓன் ஃபீஸ் போட்டுக்கலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கு போயிடுவாங்க. இதுலேயும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்கும், ஆனால் வெறும் 15% தான் இருக்கும். ஆனால் இங்கே 100% ஆல் இண்டியாவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஃபீஸ் அவங்க ஓனாக வச்சுக்குவாங்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட்டு. 7.5% ஃப்ரீ சீட் இந்த காலேஜில், அது எல்லாமே பறி போகும். இழப்பான்னு கேட்டிங்கன்னா டெட்லி இஸ் லாஸ். கண்டிப்பாக இது ஒரு இழப்புக்கு உட்பட்டதை தான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு காலேஜுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேக் டு த டாபிக் போகலாம். ஸோ இந்த தரப்பட்ட விஷயத்தில் வந்து இன்னும் என்னென்ன காலேஜில் நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டீம்டு யூனிவர்சிட்டி. ஒன்று வந்து லலிதாம்பிகை, இன்னொன்று வந்து நம்மளோட விநாயக மிஷன் சேலத்தில் சொன்னோம் இல்லையா. 2லேயும் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லலிதாம்பிகையில் வந்து 200லேருந்து 250, விநாயக மிஷனில் 150லேருந்து 200 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வராது, ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான். ஃபீஸ் அவங்க ஓனாக வச்சுக்கிறது தான். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது மீதியெல்லாம் வந்து இப்போ இருக்கிறதுல ஒன்று ப்ரைவேட் காலேஜாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்டேட் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்லேருந்து 200 சீட்டு, இந்திரா மெடிக்கல் காலேஜில் 150லேருந்து 250 சீட்டு, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் வந்து 100லேருந்து 150 சீட்டு, மேல்மருவத்து ஆதிபராசக்தியில் 150லேருந்து 200, பிஎஸ்பியில் வந்து 150லேருந்து 250, ராஜலட்சுமியில் 200லேருந்து 250, சுவாமி விவேகானந்த மெடிக்கல் காலேஜில் 200லேருந்து 250, தக்ஷஷீலாவில் 100லேருந்து 200. 200 சீட் ஐ டோன்ட் நோ. ஒவ்வொன்றில் 50 சீட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்கள், இது எனக்கு டவுட்டாக இருக்குது. 100 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. 50 சீட் இன்க்ரீஸு மேபி இட்ஸ் ஓகே. சின்ன மிஸ்டேக் கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஓவரால் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம், டைப்பிங் எரராக கூட இருக்கலாம். 50 சீட்டு இருக்கும். ஏன்னா 100லேருந்து 200 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி சீட்டு தான், இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இருக்கும். வேணா நான் கமெண்ட் பண்ணி விட்றேன். சரி, ஸோ அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ இதில் 8க்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 800 சீட்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அது வேணாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்டேட் காலேஜஸ், 2 டீம்டு யூனிவர்சிட்டி, 8650 சீட் இருக்கிற பட்சத்தில் இப்போ 800 சீட் கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பாயிண்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 800 நியூ சீட்ஸ் வருது சார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு 800 சீட்டு ப்ளஸ் தமிழ்நாட்டில் ஒரு 150 சீட்ஸ், அப்போ 950 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுமா. திஸ் இஸ் த பாயிண்ட். சான்சஸ் ஒன்லி
இந்த கவுன்சிலிங்லேயே வந்துடலாம். எக்ஸ்பெக்டேஷன் இந்த கவுன்சிலிங்கில் வரணும்னு தான். பட் இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு அவுட்டர் லுக் மட்டும்தான். இதுக்கான அப்ரூவல் அப்ளை பண்ணியிருக்காங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 சீட் போகுமானா எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் நாங்கள் டீம்டாக மாறிக்கிறோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. தமிழ்நாடு அளவு கேஸ் போயிட்டுருக்கு. அப்படி அடம் பிடிச்சி அவங்க டீம்டாக மாறிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 950 வரதும் அங்கே போகிறதும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கட் ஆஃப் பெரிய அளவுக்கு மாறாது. பட் ஒருவேளை இந்த 800 ஸ்டேட் யூனிவர்சிட்டியாகவே இருக்குது, ஐ மீன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாகவே இருக்குது, ப்ளஸ் 950 சீட் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு 150, இப்போ நான் சொன்னது ஒரு டீம்டு விட்டுருங்க, டீம்டு அதில் ஒரு 100 சீட்டு விட்டிங்கன்னா 700 சீட்டு. டீம்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், 700 ப்ளஸ் ஒரு 150, 850 சீட் வந்துச்சுன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும், ஓரளவு கை கொடுக்கும். பார்டர் மார்க்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு அட்வான்டேஜ் அமையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோட அனலைசிஸ். புரியுது, நிறைய இடத்துல சார் நீங்கள் டக்குன்னு சில பாயிண்ட் சொன்னீங்க சார் குழப்பதுன்னு. பட் உங்களுக்கு மேஜராக என்ன பாயிண்ட் புரிஞ்சோ அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சார் எனக்கு இந்த காலேஜில் இப்படி சொன்னீங்களே எனக்கு புரியல, இதுவே எனக்கு புரியுது, வாட் எவர் இட் இஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்த வீடியோவில் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக லென்த்தாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். அண்ட் வீடியோவோட எண்டில் ஒன்ஸ் அகேன் நம்மளோட அகாடமியில் ஆஃப்லைன் கிளாஸஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு எண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த காண்டாக்ட் நம்பர். சேலத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. மறுபடியும் சொல்கிற மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி இருக்காது. அவங்களால நடத்தவே வேணான்னு சொல்கிற சில யூனிவர்சிட்டியில் இருக்குது. அங்கே 700 பேர் படிக்கிறாங்க. நான் சொல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்பாயில், அது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறோம், நம்மளோட அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் மார்க் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். இன்னொரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணுங்கள். ஆனால் அந்த அகாடமியை விசாரித்து ஃபஸ்ட் மார்க் என்ன, மிடில் மார்க் என்ன, டவுன் ஸ்கோர் என்னன்னு 3 ஸ்கோரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். வெறும் டாப் மார்க் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க, நீங்களும் ஏமாற ரெடியாக இருக்கீங்க தான் அர்த்தம். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், ஃபஸ்ட் மார்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பையனை பொண்ணு குட்டி போகாதுன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே திருப்பி நடந்துகிட்ருக்கு. அந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம வெளியே வரணும், அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அண்ட் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் தேவைன்னா சொன்ன மாதிரி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீட் மேட்ரிக்ஸில் சில சின்ன விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் சொன்ன மாதிரி 6800 சப்ஸ்கிரைப் வர போகிறோமா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6800ங்கிற அந்த ரீச் கொஞ்சம் கொடுங்க. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.